ஒன் பாட் ரெசிபியாகவும் இருக்கணும், லன்ச் டின்னர் டிஃபன் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கணும். அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் கிச்சன், சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. புளிப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப் தினை அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கோம், இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தினை அரிசிக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும், அதில் 1 கப் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் சாதம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி மூடி வச்சுக்கலாம். இப்போ தாங்கர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பொடிக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூடான புளிப்பொங்கல் தாங்கர் பச்சடி ரெடி. நீங்களும் இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.